சார் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பொண்ணு வீடு கொண்டு கஞ்சா தொடர்ந்து இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் இந்த கஞ்சா புழக்காட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து பல வருடங்களாக தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. குறிப்பாக இந்த கஞ்சா கலாச்சாரம் தலைதூக்கி நிற்கிறது. அதனை முற்றிலும் முடித்து வைக்க முடியாத அரசாக, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக, செயலிழந்த அரசாக திமுக செயல்பட்டு கொண்டிருந்ததை மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். தேர்தலிலே திமுகவுக்கு தக்கம் பாட போட்டுவார்கள். நேற்று கூட நீங்கள் கூறுவது போல நடந்த சம்பவம் நமக்கு தலைகுனிவை ஏற்படுத்துகிறது, மிகுந்த கோபத்தையும் வேகத்தையும் ஏற்படுத்துகிறது. எனவே மகளிருடைய பாதுகாப்பை கருதியே மகளிரே திமுக அரசுக்கு தங்களுடைய வாக்குகள் மூலம் முற்றுப்புள்ளி வைப்பார்கள். விமன் ரிசர்வேஷன் பில் டீலிமிட்டேஷன் ஆஸ் எ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பொலிட்டிஷியனாக இருந்தால் இதை பற்றி எப்படி நினைக்கிறீங்க? நீங்கள் பார்லிமெண்ட்டில் மிகப்பெரிய அளவுக்கு விவாதம் நடந்துட்டு இருக்குது, அது ரொம்ப காலதாமதமாக வரலாற்று சிறப்பு மிக்க பெண்களுக்கான அதிகாரத்துக்கான மசோதாவை பாஜக தலைமையிலே கொண்டு வந்தது வருங்காலங்களிலே பெண்களுக்கு உரிய இடத்தை அனைத்து துறையிலும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். தென் மாநிலங்களுக்கான எம்பி சீட் குறையும், வட மாநில இந்தி பேசும் பெல்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஒரு அச்சம் நிலவுது. முதலமைச்சர் கூட நேற்று போராட்டம் நடத்தியிருக்காரு. தமிழகத்துக்கு எவ்வளோ சீட்டு வரும், தமிழகத்திற்கு எவ்வளோ சீட்டு வரும்னு அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. 50% நல்லா உயர்த்துறேன்னு, ஆனால் பாப்புலேஷன் அடிப்படையில் குறையன்றாங்க. நீங்கள் மாற்றாந்தான் மனப்பான்மை இல்லாமல் ஒரு யார்ட் ஸ்டிக் வைத்து, ஒரு கைட்லைனை வைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஏற்றவாறு தொகுதி மறுஆய்வு டீலிமிட்டேஷன் செய்யும்போது அது முறையாக சரியாக இருக்கும். வருங்காலங்களிலே அந்தந்த மாநிலத்தையும் நாட்டையும் உயர்த்தும் வகையிலே அமையும். அந்த பணியை முறையே சரியே பாஜக அரசு செய்கிறது. வாக்கு வங்கி அரசியலுக்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக கண்மூடித்தனமாக நாட்டினுடைய வளர்ச்சியை எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பதை நிச்சயமாக யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.